வணக்கம் நண்பர்களே. உங்களுடைய செயல்பாட்டில ஏதாவது ஒரு விஷயம் பின்தங்கிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கங்க. அதாவது உங்களுடைய செயல்பாடு ஒரு விஷயத்த செய்றோம். அந்த விஷயம் தொடர்ந்து செய்ய முடியாம வந்துருச்சுன்னா, நீங்க முழுமையா அந்த விஷயத்த செய்யணும்னு நீங்க நினைக்கக்கூடாது. அந்த விஷயத்துடைய ஒரு தொடக்கத்த ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையா, அதாவது ஒரு குரு ஓரையில வியாழக்கிழமை அன்னைக்கு லைட்டா அப்படி ஆரம்பிச்சுருங்க. அந்த விஷயத்த லேசா அப்படி தொட்டு விட்டுட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்து அந்த வேலைகள் தொடர்ந்து நடைபெற ஆரம்பிச்சுரும். அந்த வேலை முற்றிலுமாக முழுமை பெறும். நம்ம தொடர்ந்து நம்ம இப்ப எப்பயுமே ஒரு விஷயம் நடக்கலைன்னா, நம்மளுக்கு மேல ஒரு சக்தி ஏதோ ஒண்ணு அத தடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அந்த வேலைய எப்ப, எந்த நேரத்துல, என்ன ஓரையில செஞ்சா அது நடக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறணும். அந்த வேலை எது சம்மந்தமானதுன்னு பார்த்துக்கிறணும். இரும்பு சம்மந்தமானதா, கல்வி சம்மந்தமானதா, அந்த தொழில்ல என்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தா, அந்த ஓரையை உரிய நாளில் நீங்க தொடங்குனீங்கன்னா, உரிய நாளில், உரிய காலகட்டத்தில் சரியான ஓரையில் தொடங்கும்பொழுது, அதற்குரிய காலகத்துவ வேலை செய்து, அந்த தடைப்பட்ட வேலை தொடர்ந்து உங்களுக்கு நடந்து நல்ல லாபத்தை கொடுக்கும்.